பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதம் இறங்குது. பஞ்சம் எல்லாரையும் துரத்தி அடிக்குது இல்லை, பஞ்சத்தையே துரத்தி அடிக்கக்கூடியதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பஞ்சம் எல்லாரையும் பயங்காட்டுது, ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கும் போது மற்றவர்களை பயங்காட்டுது. அல்லேலூயா. மற்றவர்கள் பயப்படுற அளவுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல கிரியை செய்ய போகிறது. கர்த்தர் அதை செய்ய போறார், கர்த்தர் அதை செய்ய போறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லி சொல்லி பயப்பட போறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழுப்புனாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட வந்து சமாதானம் ஆயிடலாமா அப்படின்னு பார்க்க போறாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல செயல்படுவதனால. அல்லேலூயா. ஈசாக்கிட்ட மக்கள் பொறாமை கொண்டாங்க, ராஜாவும் பொறாமை கொண்டான். ஆனா ஈசாக்கு என்ன பண்ண, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ அடுத்த ஸ்டெப்பு போப்பா, நீ அடுத்த ஸ்டெப்பு போப்பா. இங்க மூடுறானுங்களா, நான் அடுத்தது உனக்கு வழியை திறக்கிறேன். அங்கேயும் மூடுறானுங்களா, பரவாயில்ல, அந்த இடத்துல உனக்கு வழியை திறப்பா அப்படின்றார். முன்னேறி போயிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இதை பார்க்குறாங்க ஊர் ஜனங்க, பயப்படுறாங்க. வனாந்தரத்துல இத்தனை கிணறா, நமக்கு ஒரு கிணறு தோண்டினா கூட தண்ணி வரல, இவன் தோன்ற இடம்லாம் என்ன வருது? இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு அப்படி என்ன பண்ணியிருப்பான்? ஈசாக்கு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? தியானம் பண்ணி கொண்டிருந்தான்.